ஒரு தில்லால வேலை நடந்திருக்கு. மக்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி விலைவாசி ஏகப்பட்ட விலைவாசி ஏறும்போது தமிழக அரசியலுடைய ரிசல்ட்டு எதிர்பாராத ரிசல்ட்டா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் இறுதி கட்ட முடிவு வரல. 110 தொகுதி விஜய் கூட்டணி முன்னணி இருந்தாங்க. ஏடிஎம்கே 70, 60, 55 சீட்டு டிஎம்கேன்னு சொல்றாங்க. இன்னும் இறுதி முடிவு எதுவும் வரல. நிச்சயமா இறுதி முடிவு வரல. இழுபறி சீட்டில் தான் விஜய் கூட்டணி அமைப்பாரு. அமைச்சா இது கூட்டணி அமைக்கணும். அது அமித்ஷா பிஜேபி நைட்டு வந்துடுவாங்க டெல்லியிலேருந்து. அவங்க நாளை மறுநாளுக்குள்ள இந்த கூட்டணி பிரச்சனைலாம் பேசி ஆட்சி அமைக்கிறத பற்றி சிந்திப்பாங்க. அதிமுக விஜய் கூட்டணியா இல்லை மரவட்டி 6 சீட்டுக்கு 7 சீட்டுக்கு நம்ம வந்திருக்காரு. மரவட்டி 6, 7 சீட்டு, 2 சீட்டு பிஜேபி ஒரு சீட்டுக்குள்ளே போனால் கூட அவங்க முடிச்சிருவாங்க கதையை. எல்லாம் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் திடீர் திருப்பம் வெகு விரைவில் இல்லை. இடைத்தேர்தல், தமிழக இடைத்தேர்தலை சந்திக்கும். இடைத்தேர்தல் அறிவிக்கும். இந்த ஆட்சியை கவிழ்த்து இடைத்தேர்தல் அறிவித்து பிஜேபி கவர்னர் ஆட்சியை கையில் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த இதுவும் ஆட்சியாளர்களை விட அதிகாரிகளினுடைய கை ஓங்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கட்சியினுடைய கையெல்லாம் ஓங்கும். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் உத்தரவு. அதைத்தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் அமைச்சர் கவனித்து கொண்டு போவாங்க. பட் இருந்தாலும் விஜய் ஜெயிச்சா கூட அவர் பேரில் உள்ள வழக்கு நிர்பந்தமானால் செல்லாது. அது ஜெயிச்சது செல்லாது. அதுக்கு ஒரு ரிமோட் இது எடுத்து வச்சிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு தில்லால வேலை நடந்திருக்கு. இவ்வளோ படுமோசமாக டிஎம்கே வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கேவோட சீட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவைக்காவோட சீட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே அமித்ஷா கிட்ட எலெக்ஷன் முடிஞ்சதை உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனுடைய பின்னணியில் இதெல்லாம் நடந்திருக்கலாம். மக்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஆட்சி அமைச்சிடலான்ட்டு சந்தோஷம். தமிழக மக்கள் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இனி இருக்கோ இந்திய திருநாடே இப்போ அனுபவிக்க போகுது. சந்திப்போம், அதையும் சந்திக்கட்டும் மக்கள். ஏற்கனவே கேஸ் 1000 ரூபாய்க்கு திட்டத்திட்ட ஏற்றிட்டாங்க. இன்னும் 2 நாள் டீசல் பெட்ரோல் எல்லாம் ஏற்ற போகிறாங்க. விலைவாசி ஏகப்பட்ட விலைவாசி ஏறும்போது என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலுடைய இறுதி முடிவு இன்று மாலை தான் தெரியும். அது தெரிந்த பிறகுதான் முழு விவரத்தை வெளியிடுவோம். மற்றொரு காணொலியை சந்திக்கலாம்.